ஹலோ மக்களே. ஸோ டேஸ்டியான ஹெல்த்தியான எள்ளு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பேனில் நல்லா ட்ரையான பேனில் எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வெடிக்கிற ஸ்டேஜில் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஓரமாக ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நிறைய போட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூனாவது போட்டுக்கோங்க. நல்லா செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இது கூட 4-5 வரமிளகா, அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 5 பூண்டு இது கூட சேர்த்திக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் பூண்டு உரிக்க கஷ்டமே படாதீங்க. இதுக்கு அதுதான் மெயினான டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ நல்லா சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணி இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம், 5 பூண்டு போதும். இது எல்லாமே சேர்ந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ரௌனிஷான கலர் டெக்ஸ்சர் வர வரையும் ஒரு 3 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு ரோஸ்ட் பண்ணி இது எல்லாத்தையும் ஆற வச்சுருங்க. தனியாக கொட்டி ஆற வச்சுருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட என்ன ஆட் பண்ணணுன்னா, அந்த எள்ளோட கசப்பு இருக்கும். அந்த கசப்பை பேலன்ஸ் பண்ண ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம், 1/2 டீஸ்பூன் வெல்லம், அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு. ஆஸ் யூஷுவல் உப்பு எவ்வளோ தேவையோ அதில் ஊற்றி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய வேண்டாம். ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலைலாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான எள்ளு சட்னி ரெடி. இது நான் தோசை கூட சப்பாத்தி கூட சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக